பட்டாசுலாம் பலமாக இருக்குது. சரி ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் டக்கு முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் பட்டாசு நம்ம ஜாலியாக வச்சுக்கலாம். ஓகே, என்ன பட்டாசுலாம் பற்றி பேசிட்டு இருக்க? தீபாவளிலாம் முடிஞ்சிச்சே. தீபாவளி முடிஞ்சிருச்சு. தலை தீபாவளி இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ தானே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுருக்கோம். அந்த வகையில் வந்து ஹாய் நெட்டிவி ஃபார் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் ரிவ்யூ ராஜா. நேற்று நைட்டு போய் ஒரு படம் பார்த்தேன். நேற்று நைட்டு என்ன படம் பார்த்தேன்? படம் அந்த மாதிரி படம் நான் பார்க்க மாட்டேன். நான் குட் பாய். நான் என்ன படம் பார்த்தேன்னா, வெற்றி தியேட்டரில் போய் ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் தான் வேதாளம். போன தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நீ பார்த்தா 360 நாள் ஆயிடுச்சு. செலிப்ரேஷனாக போட்டிருக்காங்க. நேற்று வந்து அதில் போட்டாங்க. ஸோ நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ரோஹிணி தேட்டரில் வந்து என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு ஸ்க்ரீனில் கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு 2 தேட்டர் கொடுத்தாங்க. அப்புறம் 3 4 5 ஸ்க்ரீனில் இப்போ வேதாளம் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்ததா நம்ம ஊரில் மட்டும் இல்லை, சென்னையில் ஓகேவா, சென்னையில் வந்து ரோஹிணி சினிமாஸ், அப்புறம் வந்து ஜிகே சினிமா, வெற்றி தேட்டர் ஓடுனுது. அப்புறம் பாண்டிச்சேரியில் 2 தேட்டரு, கோயம்புத்தூரில் 2 தேட்டரு, தூத்துக்குடியில் பார்த்தோன்னா 2 தேட்டரில் ஓடுது. ஒரு தேட்டரோட ஸ்பெஷாலிட்டியே சத்யா தேட்டர், தூத்துக்குடியில் இருக்க சத்யா தேட்டரு. அங்கே வந்து ஃப்ரீ ஷோ ஒரு ஷோ கொடுத்துறாங்க, போய் ஜாலியாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. அடுத்ததான் நெல்லையில் ஓடுது, அப்புறம் கன்னியாகுமரியில் ஓடுது, திருப்பூரில் ஓடுது. இந்த மாதிரி பல ஊர்களில் செம்மையாக ஓடிட்டு இருக்க படம் தான் வேதாளம். எப்படிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இந்த லெவலுக்கு போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், தலை எப்பயுமே மாஸ் தானே, தலை எப்பயுமே வேறு லெவல். அதனால தான். ஸோ அதுக்கான ஒரு பெரிய முக்கியமான காரணம் ஃபேன்ஸ் ஆகிய நம்ம தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனாயிரம் வருஷம் பண்ணாலும் நம்ம தலை படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா அது வேறு லெவலில் ஹிட் ஆகும். அதுக்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த வேதாளம். ஸோ தலை எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து என்ன சொல்லுவோம், தலை வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார், நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவார், ரொம்ப நல்ல மனுஷன்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் தாண்டி தலை ஒய்ஸ் தலை எதனால தலையாக இருக்காருன்றத ஒரு நிறைய பாயிண்ட்லாம் வந்திருக்கேன். ஸோ சொல்ல போகிறேன். காசுக்காகவே கழுத்தறுப்ப, பாசத்துக்கு பண்ண மாட்டேனடா என் வெண்ட. நார்மல் ஸ்டோரி சேஞ்ச் டு பிளாக் பஸ்டர் மூவி. என்னப்பா தமிழ் படமா இங்கிலீஷ் படமா? தமிழ் படம் தான். யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? நம்ம தலையை பற்றி தான். எதுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் வாக்கியெல்லாம் சொல்கிறேன்னா, சாதாரண ஒரு மொக்க கதை, அதில் கதையில் ஒரு ட்விஸ்ட்டே இருக்காது. ஆனால் அதை நம்ம தலையிட்ட கொடுத்தோன்னா அந்த படம் வேற லெவல். ஏன்னா ஒரு சில ஹீரோலாம் வந்து செம்ம கதை எடுத்து நடிப்பாங்க, செம்ம லெவலில் இருக்கும் அந்த கதை. ஆனால் அந்த படம் ஒரு சில காரணத்துக்காக படம் ஓடாது. ஆனால் இவர் எப்பயுமே வந்து ஒரு படம் நடித்தார்னா அது ஹிட்டு. அதுக்கான காரணம் தலைன்ற ஒரே ஒரு விஷயக்காக தான். அவரை வந்து நம்ம எப்படி காமிச்சாலும் நம்ம அப்படியே ஆணு பார்ப்போம். அது மொக்க கதையோ ஷார்ப்பான கதையோ அந்த மாதிரியான ஒரு கதை தான். அதுக்கான ஒரு காரணம் தான் நம்ம தலை, அவ்வளோதான். ஸோ வேதாளம் பார்த்தோன்னு வைங்களேன், அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் மூவி. அதுக்கு எழுத ஒரு 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ரிஸ்கே இல்லை. சாதாரண ஒரு ஸ்டோரி, சாதாரண ஒரு கதை தான். ஆனால் இப்போ எப்படி இருக்குது ஹிட்டு, அதுதான். அதனால தான் தலை எப்பயுமே தலையாக இருக்காது. அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். போட்டோம் சார், பொண்ணுங்க வேலைக்கு போட்டோம், படிக்கட்டும், முன்னேற்றம். எதுக்கு இந்த விதம் நிலை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எம்ஜிஆர் பார்த்துருப்போம். அவர் வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நிறைய பேர் தெய்வமாக அவர் மதிக்கிறாங்க. ஏன்னா அவர் ஆன் ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப ஒரு ஒழுக்கமாக எல்லாரையும் மதிக்கிற மாதிரி, அம்மாவாகட்டும், அதுக்கப்புறம் பெண்கள்லாம் ரொம்ப மதிக்கிற மாதிரிலாம் இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் நம்ம தலையும் ஆன் ஸ்க்ரீனில் வந்து அம்மாவாகட்டும் பெண்களை வந்து ரொம்ப மதிக்கிறது, அந்த மாதிரி டைலாக்லாம் கொடுத்துருப்பாரு. அதனாலவோ என்னமோ நம்ம பசங்க மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸாக அப்படி குடும்பமாக போய் அந்த படத்தை பார்க்குறாங்க. அது வந்து ஒரு 2வது காரணம். எப்பயுமே நம்ம தலையில் எப்படி பார்ப்போம்னா, அப்படி ஸ்டைலாக மாடனாக கையில் துப்பாக்கிலாம் வச்சுட்டு கோட்லாம் போட்டு இருப்பார் பில்லாப்பத்தில். அதையும் தாண்டி பார்த்தோன்னா வீரம் படத்தில் பார்த்தோம், அப்படியே அந்த வேஷ்டிலாம் போட்டு செம்ம அழகாக இருப்பார். அதையும் தாண்டி இந்த படத்தில் முக்கியமாக வேதாளத்தில் ஒரு சாங் வச்சுருப்பாங்க, ஆலுமா டோலுமான்னு. எப்படி சொல்கிறது, பிறந்த குழந்தைங்கள்லேருந்து தாத்தா வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டுனா அந்த பாட்டாக இருக்கும். அனிருத்தோட மியூசிக்கு. அதுக்கப்புறம் அதில் இருக்க நம்ம தலை, அதாவது அவரோட காஸ்டியூம் ஆகட்டும், அவரோட லுக்கு, ஒரு ஸ்டெப்பு ஆகட்டும், அந்த கத்திலாம் போடுறது அந்த லெவலில் இருக்கும். அதுவும் அவர் போட்டிருக்க அந்த காதுலேருந்து ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த லெவலுக்கு இருக்கும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில ஹீரோலாம் ஒன்று பண்ணாலும் சூட் ஆகும், ஆனால் இவர் என்ன பண்ணாலும் சூட் ஆகும், என்ன பண்ணாட்டியும் சூட் ஆகும். சிலர் சொல்லுவாங்க இந்த டான்ஸில் தலைக்கு ஆட வராது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த பாட்டு போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் தலைனா அப்படி தான். ஸோ இந்த படம் ஓடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணம்னா தலை, அதுக்கு அடுத்து இந்த ஒரு பாட்டு. முக்கியமாக வேதாளம் வந்து 100வது நாள் கொண்டாடவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக 300வது நாள் தான் கொண்டாடினாங்க. இதுக்கு வந்து யார் கமெண்ட் பண்ணாங்கன்னா கீழே, அதாவது வந்து ஏன் நாங்கள்லாம் 100 நாள் கொண்டாடணும், அதுக்கு ஏட்டிக்கு போட்டியாக நீங்கள் வந்து 300 நாள் கொண்டாடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, எப்பயுமே நாங்கள் தலைவர் ஸ்டைல் தான். தலைவர் ஸ்டைல்னால் 1 பெருசா 2 பெருசா, எப்பவுமே 2 தானே பெருசு, அதனால் நாங்கள் 100 நாளாக கொண்டாட மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக 300 நாள் தான் கொண்டாடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது யார் என்னன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன்.
கொஞ்ச நாள் ஒரு பேச்சு அடிப்பிடுச்சு. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் படம் எடுத்த டெபியூட் டைரக்டர்லாம் வந்து தல வாய்ப்பு தர மாட்டேன்றாரு, நிறைய ஃப்ளாப்லாம் பார்த்துட்டாருலாம் சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம வீரம் படத்தோட டைரக்டர் நம்ம சிவா அவரோட ஃபர்ஸ்ட் படம் சிறுத்தை அதை முடிச்சாரு. அடுத்த படமாக வந்து நம்ம தலையிட்ட போய் ஸ்கிரிப்ட் சொன்னார், ஓகே ஆயிடுச்சு. அந்த படம் தான் வந்துச்சு, வீரம் செம்ம ஹிட் ஆச்சு. அதுக்கு அடுத்து இன்னொரு படம் போய் கதை சொன்னார், அவரும் ஓகே சொன்னார், அது நடிச்சாரு, செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம வேதாளம், அதுவும் முடிஞ்சிச்சா ஓகே. அதையும் தானா இப்போ அச்சுங்கிறாரு. அடுத்து ஃபாரில் ஷூட் பண்ணுறாங்க, செம்மையாக இருக்கிறாரு பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி இருக்காரு, அடிச்சிட்டு இருக்காரு. முக்கியமாக நம்ம சிவாக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ணாலும் அடுத்து படம் குத்துனுறாரு, படம் ஹிட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் இன்னமும் நம்ம தலையாகவே இருக்கிறாரு. எப்பயுமே தலையை மட்டும் ஒரு சிலர் இஷ்யூவாக சொல்லுவாங்க. என்னன்னா தலை வந்து எங்கேயும் வரமாட்டேன்றாரு, ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வரமாட்டேன்றாரு, ஒரு டிவி இன்டர்வியூக்கு வரமாட்டேன்றாரு, ரொம்ப சைலண்டாக இருக்கிறாரு, அவர் ஒரு பக்கமாக இருக்காரு, இந்த மாதிரி இஷ்யூலாம் போயிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் அவரே பதில் சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். என்னன்னா வளரும் போது காதை முடிக்கணும், வளர்ந்ததுக்கப்புறம் வாயை முடிக்கணும். இதுக்கான காரணம் என்னன்னா நம்ம வளரும் போது நிறைய பேர் நிறைய விதங்கள்லாம் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம காதை முடிக்கணும். நான் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கேன்ல, சரி அந்த மாதிரி. ஸோ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னன்னா வாயை முடிக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா நம்ம அவங்க இவங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல, எப்பயுமே வந்து ஒரு ஸ்டார் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலே அது வந்து நிறைய பிரச்சனை ஆயிடுது. ஒரு மீம்ஸாக போடுறாங்க, அது ஒரு பேட்டி நிறுத்த போட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை ஸ்பெல் பண்ணி விட்டா கூட அது வந்து ஒரு பிரச்சனையாக மாதிரி. அதனால தான் நான் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ இல்லை, அவர் அப்பவே சொல்லிட்டாரு. அதனால தான் அவர் எந்த ஒரு டிவி ஷோக்கு சரி எந்த இடத்துலையும் வரமாட்டேன்றாரு, ரொம்ப சைலண்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்காரு. இன்னொன்று அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அழகான ஒரு குடும்பம், அழகான ஒய்ஃப் இருக்குது. ஸோ அது நான் நடித்து முடிக்கிறேன், என் குடும்பத்தை பார்த்துக்க அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு மனிதனா, ரொம்ப ஜெனியூனா, அவ்வளோ ஈஸியாக இருக்கிறதுனால தான் நம்ம தலைன்னு சொல்லி தளத்துக்கு வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு சிலர் நிறைய கேள்விகள் எழுப்பலாம், எதுக்கு நீ இந்த மாதிரி ஷோ பண்ற, அதுவும் முக்கியமா தலைக்கு மட்டும் ஏன் பண்ற, தலைக்கு ஜல்ற அடிக்கிறியா அப்படிலாம் நீங்க கேட்கலாம். இதை நான் ஏன் பண்றேன்னா அதுக்கான ஒரு காரணம் என் ரியல் லைஃப்ல நான் அனுபவிச்சேன், ஜீர்ணிக்க முடியல. அதனால தான் திருவான்மியூர் பீச்சுக்கு நாங்கள்லாம் எப்பயுமே இந்த ஷூட்லாம் போவோம், நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுப்போம். அப்போ வந்து ஷூட்லாம் போவோம், அங்கே ஒரு வீடு இருக்குது, அதுக்கெல்லாம் போய் ஷூட்லாம் பண்ணுவோம். அப்போ நாங்கள் போயிருந்தோம், ஷூட்லாம் முடிச்சுட்டு ஒரு நைட் டைம் இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு பீச்சுக்கிட்ட, அந்த ஆர்டிஓ பீச், அங்கே பீச் முடிச்சுட்டு அங்கே நிற்கிறோம். நின்று ஒரு வேர்க்கில் வண்டி நிற்கிது, வேர்க்கில் நாங்கள் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு நின்று இருந்தோம். நின்றுட்டே இருக்கும்போது அவர்கிட்ட சும்மா எப்பவுமே போச்சு பேசணும்ல யார்ட்டையாவது, அந்த மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் டக்குன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் ஹலோ சொல்லுங்கள் சார், இப்போ ஒரு ½ hour கழிச்சு வாங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் பேசி முடிச்சு கட் பண்ண போகும். என்ன பண்ண திருத்தரமாக எட்டி பார்க்கும்போது தல அஜித் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. கட் பண்ணிட்டார் ஃபோன். எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு யோசனை, ரியல் தல அஜித்தா இல்லை இவர் ஃப்ரெண்டாக வேறு யார், தல அஜித்னா நம்ம ஒருத்தர் தான் சொல்லிட்டு ஒரு டவுட்டு. நான் உண்மையாக சொல்லுங்கள் யார் ஃபோன் பண்ணான்னு கேட்டேன். அது யார் இல்லைப்பா என் ஃப்ரெண்டு பண்ணார். நான் ப்ளீஸ்ண்ணா நான் யார்ட்டு சொல்ல மாட்டேன், நான் கப்புன்னு ஓடிக்கிறேன், சொல்லுங்கன்னு கேட்டேன். ஆமாப்பா தல அஜித். அப்படியே எனக்கு கேட்ட உடனே ஜிவ்வுன்னு உடம்புல ஏறிச்சு அந்த ஒரு விஷயம் தான். அதுக்கடுத்து என்ன அவர்கிட்ட கேட்டேன், நான் உண்மையாக தலை வருவாரா அப்படின்னா, ஆமாப்பா தலை வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா எப்போயாவது வேர்க்கில் சாப்பிடணும்னா கண்டிப்பாக நைட் எனக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டு இப்போ வரலாமான்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பைக்கில் வருவார் அப்படின்னாரு. சார் நான் நீங்கள் போய் சொல்லாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் அந்த மாதிரி ஒரு பேய் ஃபேன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ வேணா பாரு ஒரு ½ hour வெயிட் பண்ணி வருவார்னார். அதே மாதிரி அந்த வேர்க்கிலே சாப்பிட்றணும் இல்லையா, அப்படியே கையில் வச்சு நின்றுருந்தேன் ஒரு ஓரமாக. பார்த்தா அங்கேருந்து ஒரு ஃபாரின் பேக் வச்சு ஹெல்மெட்டோடு வந்தார். எப்படி இருப்பார் தெரியும்ல, அப்படியே ஹெல்மெட்டோட வந்தார். வாங்கின உடனே அவர் வாங்கவே நான் கம்மிட்டு இருந்தேன். அவர் போட தலை அப்படி கை அமைச்சு போயிட்டார். அந்த நிமிஷம் எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அந்த லெவலுக்கு இருந்துச்சு. அப்போ பாருங்களேன், அப்போ வந்து அவர் எவ்வளோ சிம்பிளிசிட்டியாக ஒரு பர்சனல் நம்பர் அவருக்கும் கொடுத்து அவர்கிட்டையும் பேசி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா வந்து அங்கே இருக்கிற வந்து ஒரு மீன் வியாபாரில் இருக்காங்க இல்லையா, காலைல போட்டிங்லாம் போவாராம் சில டைமில் ஃப்ரீயாக இருந்தாரா. அதுக்கப்புறம் அந்த தோலில் கை போட்டெலாம் இருப்பாராம். அப்போ இவரோட ஃபோட்டோ காமிக்கிறாரு, பார்த்தியா தம்பி எடுத்துக்கிறேன்னு. எனக்கு அப்படியே ஜிப்புன்னு காட்டாச்சு, நான் எப்படின்னு எடுத்தீங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ரியல் லைஃப்பில் நான் பார்த்தேன், அவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டியாக இவ்வளோ ஒரு அழகான ஒரு மனிதரான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வியப்பு. அதனால தான் ஷோ நான் பண்ண காரணம். நானும் அனுபவிச்சில்லை, அவங்களுக்கு சொன்னதுக்காக சொல்லிட்டேன். கடைசி பாயிண்ட்டாக இருந்தாலும் நச்சுன்னு இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து சப்போஸ் நான் போய் சொல்கிறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அந்த பீச்சுக்கு போங்க, பீச் ஆர்டி ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போய் நீங்கள் வேர்க்கதார போய் கேட்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாத கேட்கலாம், கன்ஃபார்மாக நடக்கும். ஏன்னா நான் அனுபவிச்சேன். முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னென்னா தலைக்கிட்ட இந்த விஷயம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கணும்னு கமெண்ட் பண்ணலாம். எது பிடிக்கும் எது பிடிக்கலன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே கொண்டு போய் நாங்கள் வரைஞ்சி அவர்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் சேகரிக்க நாங்கள் ட்ரை பண்ணுவோம், முடிச்சிடுவோம். ஸோ நான் கிளம்பிக்கிறேன். எப்பயும் போல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தலை ஃபேனாக இருந்தாலும் தலை ஃபேன் இல்லாட்டியும் ஸோ யாராக இருந்தாலும் ஒரு குழந்தை கூட தலைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கமெண்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு விஷயம் கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்கலாம், நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போய்க்கிறேன். தலை கூட செல்ஃபி எடுக்க போறியா, சத்தியமாக விட மாட்டாங்க, சும்மா நான் வெளியே போகிறேன். பெற்ற ஆசை மகனே, இணையே இல்லா துணையே, நாடு நகரம் செழிக்கும் உனை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும். நீ புது பெராசு, புது பெராசு, இது உற்சாக நேரம்.
கூத்தாடும் காலம்